ஹாய் ஆல், இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்கூலோட இன்ஃபர்மேஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேங்க. இந்த ஸ்கூலோட நேம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ விவேகானந்தா பப்ளிக் ஸ்கூல். இந்த ஸ்கூல் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா கோயம்புத்தூர் அன்னூர் போகிற ரோட்டில் தென்னமலைத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ இந்த ஸ்கூலில் தான் எங்கள் சின்ன பாப்பாவை இப்போ அட்மிஷன் போட்டிருக்காங்க. பிஃபோர் தட் இந்த வீடியோ ஸ்கூல் ப்ரொமோஷனுக்காகவோ ஸ்கூலோட அட்வர்டைஸ்மெண்ட்காகவோ இல்லை வீடியோ ப்ரொமோஷனுக்காகவோ கிடையாதுங்க. பீயிங் பேரண்ட்ஸ் எங்களோட இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோங்க. எனக்கு தெரிஞ்சுங்க, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ்க்கான ஒரு பெஸ்ட் சிபிஎஸ்சி ஸ்கூல்னா இந்த ஸ்கூலை ரெஃபர் பண்ணுவேன். பிகாஸ் மாட்ரேட்டான ஃபீஸுங்க. கேம்பஸ் பார்த்தீங்கன்னா காம்பேக்டாக க்ளீன் அண்ட் கிளியராக ஒரு டர்ட்டி இல்லாத ஒரு கேம்பஸுங்க. நீங்கள் எப்போ போய் பார்த்தாலும் அது அப்படி தான் இருக்கும். அண்ட் தென் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ஆகட்டும், மெய்ட் ஆகட்டும், சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டிஸ் ஆகட்டும், எல்லாருமே அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரெஸ்பான்ஸாக நம்மக்கிட்ட ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் கூட ஓகே. பட் எனக்கு ரொம்ப அட்மைரான ஒரு பர்சன் யாருன்னா இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மேம்ங்க. ஸோ மேம் இந்த வருஷம்தான் இந்த அகடாமிக்கில் என்ட்ரு ஆகுறாங்க இந்த ஸ்கூலுக்கு. ஆனாலும் நாங்கள் அட்மிஷன் போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன கேட்குறோம், நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத மேம் ஈஸியாக கேதர் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட அவ்வளோ ஒரு பொலைட்டாக, அவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளாக, அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஒரு பேரண்ட்ஸை எப்படி ஜென்யூவலாக ட்ரீட் பண்ணுமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல் எஃபெக்டிவ், ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நம்மக்கிட்ட பேசுகிற விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. ஸோ குழந்தைகிட்ட பேசுகிறது அப்படிதாங்க, என்ன ஏது. ஸோ அந்த மாதிரிலாம் ரொம்ப என்ன சொல்கிறது, எக்ஸ்ட்ரீம் கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லாமல் நார்மலாக அந்த குழந்தை ஏஜுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், என்ன கேட்கணும், அந்த மாதிரி குழந்தையோட மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மேம் பேசின விதம் எனக்கு ஃபுல்லாக பிடிச்சிருச்சுங்க. அட்மிஷன் போட்டு 10 to 15 டேஸ்லேயே நிறைய சேஞ்சஸ்ங்க. ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் தான் ஹெட்டேக்காக இருக்கும். பட் இந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு போய் எப்படி ஹோம்ஒர்க் எழுதணும், என்ன பேஜ் நம்பர், என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறது எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்து இண்டிபெண்ட்டாக ஹோம்ஒர்க் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரியான ட்ரைனிங்கை, இன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்கூல்லேயே கொடுத்துட்றாங்க. வீட்டில் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக குழந்தைய உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதுகிற அழகை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும் அங்கே ஸ்கூலில் ஃபேக்கல்ட்டிஸ் எவ்வளோ எஃபெக்டை வந்து கிளாஸ் ரூமில் போட்டிருப்பாங்கன்னு. அது ரொம்ப சந்தோஷங்க. நம்மளுக்கு அதுலேயே பாதி ப்ரெஷர் கம்மியாயிடுங்க. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸ்லலாம் பார்த்துட்டிங்கன்னா எந்த குழந்தை எந்த ஈவெண்ட்டில் எந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும்னு நினைக்கிறா, எதில் ஆசைப்படுறான்னு பார்த்துட்டு அதுக்கான ஈவெண்ட் எல்லாத்தையுமே கண்டக்ட் பண்ணி அது பர்டிகுலராக கொக்கோவா இல்லை வாலிபாலா இல்லை ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ரன்னிங், ஷார்ட் புட், இந்த மாதிரி எதில் அவள் பெஸ்ட்டாக இருக்கணும், எதில் வில்லிங்ஸ் இருக்கோ அதில் மட்டுமே ஸ்பெஷலாக அவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இது ஸ்கூல் டேஸில் மட்டும் இல்லைங்க, லீவ் டேஸில் கூட வித் பேரண்ட்ஸ் பெர்மிஷன் வில்லிங்னஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு, செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் கொண்டு போய் விட்டுட்டா மட்டும் போதுங்க. பிக்கப் ட்ராப் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டா போதும். அங்கே பிடி மேமே வந்து இதெல்லாமே பார்த்துக்குவாங்க. ஸ்கூல் ஹவர்ஸில் மட்டும்தான் நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. அண்ட் தென் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா டான்ஸ் ஹவர்ஸ், கராத்தே ஹவர்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஹவர்ஸ் எல்லாம் குழந்தைங்கள அந்த ஹவர்ஸில் அவங்களுக்கு பிடிச்சதை என்கேஜ் பண்ணுற மாதிரி இவங்க என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அண்ட் தென் ஹைலைட்டான இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் டிரைவர் ப்ளஸ் மெய்டு கம்பல்சரி இருக்காங்க. ஸோ அவங்களோட மொபைல் நம்பர், டிரைவரோட மொபைல் நம்பர் எல்லாமே நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஜிபிஎஸ் வந்துட்டு ஸ்கூலில் கனெக்ட் ஆகிக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனால் எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் அண்ட் தென் பிரின்சிபல் மேமோட மொபைல்லையும் இது கனெக்ட் ஆகிருக்குங்க. எல்லாத்தோட பேரண்ட்ஸுக்கும் அக்சஸ் பண்ணுற மாதிரி ப்ரொசீஜர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு ஏதாவது கேட்கணுன்னா இமீடியட்டாக பஸ்ஸில் இருக்கிற மெய்டு வந்துட்டு, நானி அவங்க வந்துட்டு இமீடியட்டாக நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். பஸ் ஃபுல்லாக, டிரான்ஸ்போர்ட் ஃபுல்லாமே அவங்க ரூட்டை கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் பிரின்சிபல் மேம் அதை வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாமே வந்துட்டு குழந்தைகளுக்கு கொடுக்குற சேஃப்டிக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸுங்க. அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. இன்னும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்க நம்மளுக்கு பெரிய அளவில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்குற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குங்க. ப்ரீவியஸ் இருந்த ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி பிக்கப் ட்ராப் இஷ்யூஸ், கம்ப்ளைண்ட்ஸ் இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன். நான்லாம் வந்துட்டு
ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஸ்கூல் போய் பிரின்சிபல் மேமை டேரெக்டாக பார்த்து அவங்க ஃபேக்கல்ட்டிஸ் பார்த்து ஆஸ் அ பேரண்ட்ஸ் வி ஆர் ஸோ ஹாப்பி இன் யுவர் ஸ்கூல் அண்ட் தென் வி ஆர் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு இந்த மாதிரி பிரின்சிபல் மேம் பார்த்து பேசி என்னோட ஹாப்பினஸை அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இப்போ எப்படி நாங்கள் மைண்ட் செட்டில் ஆயிடுச்சுன்னா பெரியவளோட ஸ்டடீஸ்க்காக டிஸ்ட்ரிக்ட் சேஞ்ச் ஆகிறோமோ இல்லை ஸ்டேட் சேஞ்ச் ஆகிறோமோ இன்னும் எந்த ஒரு பிளானிங்கும் இல்லைங்க, எல்லாமே ஆஸ்லேஷன் இருக்குது. இந்த ஸ்கூல் விட்டுட்டு நம்ம போகணுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்கும் இருக்குங்க. அதே மாதிரி இவளுக்காக சின்னவளுக்காக இந்த ஸ்கூலுக்காக இங்கேயே இருக்கலாம், இந்த சைட்லேயே பெரியவளுக்கான ஹையர் ஸ்டடீஸை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஸ்கூல் எங்களுக்கு ரொம்ப அட்மையர் ஆயிடுச்சுங்க. Because of principal ma'am and faculties, we as a parents we feel so safe and secure for her studies. Thank you all.